கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். நம்மை எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் கண்களை விட்டு நம்மால் எங்கேயும் போக முடியாது. நம்முடைய ஒவ்வொரு செயல்களையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தருடைய கண்களுக்கு மறைவாக நாம் எதையுமே செய்ய முடியாது. கர்த்தருக்கு இது தெரியாது, என் செயல்கள் தெரியாது என்று எப்பொழுதும் நாம் நினைக்க கூடாது. எல்லா செயல்களையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு எல்லாம் தெரியும். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல். இந்த வேத பகுதியில் கர்த்தர் கானானுக்குள் இஸ்ரவேலர்கள் செல்லும் போது அங்கிருக்கிற கானானிய மக்களோடு பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் திருமணம் செய்யக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களோடு நீ சம்பந்தம் கலவா இருப்பாயாக, அவர்களோடு நீ சம்பந்தம் கலக்கக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் அப்படி சொல்லுகிறார் என்றால், நம் பெண்களை அவர்களுக்கு கொடுக்கும் போதும் அவர்கள் பெண்களை நாம் எடுத்து நம்முடைய பிள்ளைகளுக்கு, ஆண் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யும் போதும் உறவுகள் உண்டாகிறது, உறவினர்கள் ஆகிறோம். அப்படி இருக்கும்போது, உறவினர்களா இருக்கும்போது அவர்களோ விக்கிரக ஆராதனைக்காரர்களாகவும் அந்நிய தேவர்களை பின்பற்றுகிறவர்களாகவும் இருக்கிறார்கள். அவர்கள் அந்நிய தேவர்களை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் அந்நிய தேவர்களுக்கு பண்டிகைகளை கொண்டாடுவார்கள், விசேஷ நாட்களை நியமிப்பார்கள், பலகாரங்கள் செய்வார்கள், விருந்துகள் செய்வார்கள். இப்படி செய்யும் போது நாம் அவர்களோடு பெண் கொண்டு பெண் கொடுத்திருந்தால் உறவினர் என்ற முறையில் நம்மை அவர்கள் அழைப்பார்கள். நாம் அவர்கள் வீட்டிற்கு சென்று அவர்களுடைய அந்த நியமங்களை நாம் கைக்கொள்வோம். இப்படி கர்த்தருக்கு விரோதமான செயல்கள் அங்கு நடைபெறும். அந்த வீட்டு பெண்களை நம் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்கும் போது அவர்களுடைய பழக்க வழக்கங்களை நம் குடும்பங்களில் அந்த பெண்கள் கொண்டு வந்து சேர்ப்பார்கள். அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் தான் அந்த பெண்களுக்கு தெரியும், அதை செய்வார்கள். அது ஒத்து போகும்படியாக, அவர்களோடு சமாதானமாய் போகும்படி ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்படி செய்யும் போது அவர்களோடு ஒன்றாகி கர்த்தரை விட்டு நாம் பிரிந்து போவோம். இந்த நிலை நீடிக்கும் போது அங்கு மிகப்பெரிய பாவம் நடக்கும். கர்த்தருடைய ஜனமாகிய இஸ்ரவேல் கர்த்தருக்கு பிரியமில்லாத அந்நிய தேவர்களை வழிபட்டு அவர்களுடைய விசேஷங்களை எல்லாம் இவர்கள் கொண்டாடி கொண்டிருப்பார்கள். இந்த நிலை வரும்போது கர்த்தருடைய கோபம் பற்றி எரியும். அந்த கர்த்தருடைய கோபத்து நிமித்தம் இஸ்ரவேலர்கள் அழிந்து போவார்கள். இதனால்தான் கர்த்தர் அவர்களோடு சம்பந்தம் கலக்கக்கூடாது என்று சொன்னார். இப்படி செய்யும் போது அங்கு மிகப்பெரிய தீமை நிறைவேறுகிறது. சுலபமாக பொல்லாத சாத்தான் மனிதனை, இஸ்ரவேலர்களை கர்த்தரை விட்டு பிரிப்பதற்கு அவன் மிகப்பெரிய சதியை செய்து விடுகிறான். இது சுலபமான வழியாய் அவனுக்கு முடிந்துவிடும். அதனால்தான் கர்த்தர் இச்சையினால் பாவம் வரும், பாவத்தினால் மரணம் வரும். இந்த ஊர் பெண்கள், இஸ்ரவேலர்கள் அங்கு போய் திருமணம் செய்யும் போது, இச்சை கொண்டு திருமணம் செய்தால் இப்படியாக நடக்கும். அங்க இருக்கிற பெண்கள் இங்கு வந்து திருமணம் செய்யும் போது இப்படியாக நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதனால் அந்நியர்களோடு கலவாதிரு என்று கர்த்தர் ஆலோசனை கொடுக்கிறார். இந்த நேரத்தில் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அந்நியர்கள் என்று சொல்லும் போது நம் இரத்த சம்பந்தமான உறவினர்களாக கூட இருக்கலாம், நம் உடன் பிறந்த சகோதரர்களாக, சகோதரிகளாக கூட இருக்கலாம். அவர்கள் அந்நிய தேவர்களை வழிபடுகிறவர்களாகவும் கர்த்தரை அறியாதவர்களாக இருந்தாலும் அவர்களும் நமக்கு அந்நியர்களே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என் சொந்த இரத்தம் என்று நாம் உறவாட போனால் அது விளைவுகள் இப்படிதான் வரும். இது கர்த்தர் நியமித்த காரியம். நமக்கு அந்நியர் யார், நம் உறவினர் யார் என்பதை நாம் சற்று தெளிவாக புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் சொந்த ஜனமாகவும் உறவினர்களாகவும் இருக்கிறார்கள். பிறப்பின்படி நாம் இந்த இனம், அந்த இனம், இந்த தேசம், அந்த தேசம் என்று சொல்ல தேவையில்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோரும் ஒரே இனம், கர்த்தருடைய ஜனம் என்ற ஒரு இனத்தை சேர்ந்தவர்கள். அப்படி அவர்கள் இருக்கும்போது ஒருவருக்கொருவர் திருமணம் செய்யும் போது அந்த வாழ்க்கை சமாதானம் உள்ளதாக இருக்கும், சந்தோஷம் நிறைந்ததாக இருக்கும்.
1000 தலைமுறைக்கும் கர்த்தருடைய இரக்கத்தை பெற தகுதியுள்ளதாக இருக்கும். ஆனால் ஒரு காரியத்தை மறந்துவிடக் கூடாது. சொந்த பிறப்பின்படி நம் உறவினர்களாக இருக்கிற ஒரு வீட்டில் நாம் பெண் கொண்டோ, பெண் எடுத்தோ இருந்தால், அவர்கள் அந்நிய தேவர்களாய் வழிபடுகிறவர்களாக இருந்தால், அவர்களோடு நாம் பழகும்போது, அவர்களுடைய விழாக்களில் நாம் கலந்து கொள்ளும்போது, நம்முடைய விழாக்களில் அவர்கள் வந்து கலந்து கொள்ளும்போது எல்லாவற்றையும் கெடுத்துப் போடுவார்கள். கர்த்தருடைய கோபத்திற்கு நாம் ஆளாகி, நாம் மிகப்பெரிய பாடுகளையும், கஷ்டங்களையும் அனுபவிக்க வேண்டி வரும். ஏன் சமயத்தில் நம் உயிருக்கே கூட ஆபத்து வரும். கர்த்தருக்கு பிரியமில்லாத இந்த காரியங்களை நாம் செய்துவிடக் கூடாது. இதனால் தான் கர்த்தர் அந்நியரோடு சம்பந்தம் கலக்காதே என்று சொல்லுகிறார். அந்நியர்கள் என்று சொல்லும்போது நாம் கவனிக்க வேண்டிய மிக மிக முக்கியமான காரியம், கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோரும் ஒரே ஜனம். மற்றவர்கள் அந்நியர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்ததாக, இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள் பிரவேசிக்கும் போது அங்கிருக்கிற ஜனங்களை பார்த்து பயப்படக்கூடாது என்று கர்த்தர் சொன்னார். இஸ்ரவேலர்கள் கொஞ்ச ஜனமாய் இருக்கும்போது, எகிப்தில் அவர்கள் அடிமைகளாக இருக்கும்போது, பார்வோனின் வல்லமைக்கு நீங்களாக்கி அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வந்தார். அதை நாம் மறக்க கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படியாக நான் உங்களை காப்பாற்றினேன். அதனால் நீ அந்நியர்களுக்கு பயப்படாதே. அவர்கள் உன்னை விட ஜனம் பெருத்த மிகப்பெரிய ஜாதியாக இருக்கலாம். அவர்கள் இனம் அதிக மக்கள் தொகை உள்ள இனமாக இருக்கலாம். அதனால் அவர்களை கண்டு நீ பயப்படாதே. நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது மாம்ச ரீதியான பலன் எல்லாம் மிகவும் அற்பமே. அதனால் ஒன்றும் பெரிதாய் ஆகப் போவதில்லை. நாம் பலன் குறைந்தவர்களாக இருந்தாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மோடு இருக்கும்போது, அவர் நம்மோடு இருந்து நமக்காக யுத்தம் பண்ணும்போது, நம்முடைய பலன் நமக்கு பெரிதாக தேவையில்லை. அதை நாம் பெரிதுபடுத்த தேவையில்லை. நான் பலன் குறைந்தவளாய் இருக்கிறேனே என்று நாம் கவலைப்பட தேவையில்லை. கொஞ்சம் பலன் இருந்தாலும் போதும், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் நமக்கு வெற்றி தருவார். இப்படிதான் கர்த்தர் சொல்லுகிறார். அந்த ஜனங்களை பார்த்து நீ பயப்படாதே. எகிப்தில் நான் உங்களுக்கு செய்ததை நினைத்துப் பார். நீங்கள் அடிமைகளாய் இருந்தீர்கள். கொடுமைக்கு அனுபவித்துக் கொண்டிருந்தீர்கள். அப்பொழுது அநேக அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் பார்வோனை வெற்றி கொண்டு உங்களை நான் அழைத்து வந்தேன். தண்ணீர் இல்லாத வனாந்திர பயணத்தில் நீங்கள் வந்தீர்கள். அப்பொழுது நான் கன்மலையை பிளந்து உங்களுக்கு தண்ணீரை கொடுத்தேன். ஒருவரும் சாப்பிடாத, உங்கள் முன்னோர்கள் சாப்பிட்டிராத வானத்து மன்னாவினால் நீங்கள் விதைக்கவும் இல்லை, அறுக்கவும் இல்லை, எந்த உழைப்பையும் செய்யவில்லை. வானத்து மன்னாவால் கர்த்தருடைய தூதர்கள் சாப்பிடுகிற ஆகாரத்தை, பரலோக ஆகாரத்தை நான் உங்களுக்கு 40 வருஷம் உங்களுக்கு கொடுத்தேன். அதையும் நீங்கள் மறந்துவிட வேண்டாம். உங்களுடைய நிலையை நினைத்து பாருங்கள். அந்த வனாந்திரத்தில் நீங்கள் எவ்வளவு பாதுகாப்பாக கர்த்தருடைய பலனால் நீங்கள் பாதுகாக்கப்பட்டு வந்தீர்கள். உங்களுக்கு வானத்து மேகம் வெயிலுக்கு பாதுகாப்பாய் இருந்தது. இரவில் குளிருக்கு அக்கினி ஸ்தம்பமாக கர்த்தர் பாதுகாத்தார். சாப்பிடுவதற்கு மன்னா கொடுத்தார். தாகத்திற்கு கன்மலையை பிளந்து தண்ணீரை கொடுத்தார். எல்லாவித ஆசீர்வாதங்களையும் கொடுத்தார். நீங்கள் அணிந்திருந்த உடைகள் கிழியவும் இல்லை, பழையதாய் போகவும் இல்லை. அந்த துணி அப்படியே இருந்தது. நீங்கள் புறப்பட்ட நாளில் இருந்து 40 வருடங்கள் அப்படியே இருந்தது. உங்களுடைய கால்கள் வீங்கவும் இல்லை. நீங்கள் எல்லாவித சத்தான ஆகாரத்தை நீங்கள் சாப்பிட்டு வந்தீர்கள். உங்கள் சரீரத்தில் பலவீனம் ஏற்படவில்லை. அந்த மன்னா ஆகாரம் உங்களுக்கு முழுமையான போஷாக்கான நல்ல ஆகாரமாய் இருந்தது. உங்களை நான் இப்படி கொடுத்து உங்களை பாதுகாத்து வந்தேன். அதையெல்லாம் நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், மறவாதிருங்கள். மறந்துவிடக் கூடாது. அதையெல்லாம் நினைத்து பாருங்கள். கானானியரை கண்டு நீங்கள் பயப்படாதீர்கள். அந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் எவ்வளவு அதிகமான மக்களாய் இருந்தாலும் நீங்கள் அவர்களுக்கு பயப்படக்கூடாது. அவர்களிடத்தில் நீங்கள் யுத்தம் செய்து அவர்களை முற்றிலுமாய் அழிக்க வேண்டும் என்று கர்த்தர் கட்டளை கொடுத்தார். எப்பொழுதும் நம் சத்ருவின் பலனை பார்த்து நாம் பயப்படக்கூடாது. அவனை காட்டிலும், நம் சத்ருவை காட்டிலும் பெரியவர் நம் தேவன்.
அந்த சத்துருக்களையும் நம்முடைய சத்துருக்கள் எத்தனை பேர் இருந்தாலும் சரி, எவ்வளவு பலசாலியா இருந்தாலும் சரி, அவர்களையும் படைத்தவர் நம் ஆண்டவர் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அப்படிப்பட்ட அவர்களையும் படைத்தவரே நம்முடன் இருக்கும்போது, நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? நாம் ஏன் கூனி குறுகி போக வேண்டும்? நாம் ஏன் எதை நினைத்தும் நாம் வெற்றி பெறுவோமோ, நாம் என்ன ஆவோம் என்று கவலைப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? கர்த்தர் நம்மோடு இருப்பதினால் நாம் வெற்றி பெறுவது நிச்சயம். அதனால் விசுவாசத்தோடு, விசுவாசம் என்பது உண்மையை நம்புவது. அதனால் உண்மை நடக்கப் போகிற காரியம் வெற்றி. அதை நம்பி நாம் காத்திருக்க வேண்டும். பொல்லாத மனிதர்களுக்கு, நம்முடைய சத்துருக்களுக்கு நாம் பயப்படக்கூடாது. கர்த்தரின் வல்லமையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படியாக தைரியமாய் நாம் நம் சத்துருக்களை எதிர்த்து, அவர்களை அழித்து கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் நம் சத்துருக்கள் என்றால் மனிதர்கள் அல்ல, பொல்லாத பிசாசுகளே. பிசாசுகளால் ஏவப்பட்டு பல மனிதர்கள் நமக்கு துன்பம் விளைவித்தாலும், அந்த மனிதர்களை நாம் மன்னிக்க வேண்டும். ஆனால் அவர்களுடைய செயல்களுக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். இதை நாம் சரியாக புரிந்து கொண்டு நடக்க வேண்டியது இந்த காலத்தில் முக்கியமா இருக்கிறது. தீயவர்கள் தீமை செய்வார்கள். தீயவர்களை நாம் மன்னிக்க வேண்டும். அவர்கள் செய்யும் தீமைகளை நாம் எதிர்க்க வேண்டும். அந்த காரியத்திற்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். அந்த குறிப்பிட்ட அந்த மனிதர்களை நாம் மன்னித்து, அவர்களும் மனம் திரும்பும்படியாக அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அவர்களிடத்தில் அன்பு காட்ட வேண்டும். இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அவர்களோடு உறவாடக்கூடாது. துன்மார்க்கர் என்று தெரிந்த பின்பு அவர்களோடு பழகுவது, பேசுவது போன்ற காரியங்களை செய்யக்கூடாது. எப்பொழுதும் அவர்களோடு உறவாடிக் கொண்டிருக்க கூடாது. கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். நம்மை எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் கண்களை விட்டு நம்மால் எங்கேயும் போக முடியாது. நம்முடைய ஒவ்வொரு செயல்களையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தருடைய கண்களுக்கு மறைவாக நாம் எதையுமே செய்ய முடியாது. கர்த்தருக்கு இது தெரியாது, என் செயல்கள் தெரியாது என்று எப்பொழுதும் நாம் நினைக்கக் கூடாது. எல்லா செயல்களையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு எல்லாம் தெரியும். இப்படியாக நாம் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து, அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த கட்டளைகளின்படி நாம் துன்மார்க்கருக்கு நம்மை விலக்கிக் கொண்டு, கர்த்தருக்கு பிரியமாய் கர்த்தரையே பற்றிக் கொண்டு பரிசுத்தமாய் நாம் வாழும்போது, கர்த்தர் நம்மை 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய கட்டளைகளையும், கற்பனைகளையும், நியாயங்களையும் கைக்கொண்டு நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கம் செய்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை நாம் மீறி நடக்கும்போது, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்னவென்று நாம் கவனித்தோம். அது போன்ற காரியங்களுக்கு நாம் விலகி நடந்தால் நாம் காப்பாற்றப்படுவோம். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் செய்தால் இச்சை கொண்டு மற்ற மனிதர்களோடு பழக வேண்டும் என்ற ஆசையினாலும் எல்லோரிடமும் நேரத்தை செலவழிக்க வேண்டும், பேசி பழகி கொண்டு சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு எல்லோரோடும் நாம் கலந்திருந்தால் நாம் பாவம் செய்வோம். அதன் விளைவாக கர்த்தருடைய கோபத்தை பெற்றுக்கொண்டு அதனால் நியாய தீர்ப்பை அடைவோம். இதனால் பலவித நோய்கள் வரலாம். கர்த்தருக்கு கோபம் வந்தால் நமக்கு கொள்ளை நோயை அனுப்புவார். அடுத்ததாக பஞ்சத்தை, பற்றாக்குறைகளை அனுப்புவார். மூன்றாவதாக பட்டயம் வரும். இப்படிப்பட்ட 3 விதமான சண்டைகள், பிரச்சனைகள், வழக்குகள் போன்ற காரியங்கள் வரும். இப்படி 3 விதமான துன்பங்கள் வரலாம். அதனால் நாம் தயவு செய்து கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம். கர்த்தருடைய கட்டளைகளையும், கற்பனைகளையும், நியாயங்களையும் கைக்கொண்டு அவருக்கு பிரியமான காரியத்தை மட்டும் செய்து நாம் சந்தோஷமாக, சமாதானமாக வாழலாம். கர்த்தர் நம்மோடு இருப்பார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.